ஹலோ FM 106.4 லாஸ்ட் பெஞ்சி. மருதமலை முருகா, எனக்கு என்னமோ இந்த விஷயத்தை வச்சு கூடிய சீக்கிரம் ஒரு தமிழ் படம் வரும்னு தோணுது. ஒரு ப்ரொடியூசர் காசு இல்லனா நகையோ தென்னந்தோப்பையோ வச்சு தமிழ் படம் எடுப்பாங்க. அப்படி இல்லனா தான் தலையை அடமான வச்சாவது தமிழ் படம் எடுப்பாங்க. இந்த விஷயத்தை வச்சு எப்படிப்பா தமிழ் படம் எடுக்க முடியும்? ஒரு நிமிஷம் இரு. தலையை அடமானம் வச்சா எந்த அடகு கட்டலப்பா வாங்கிக்கிறாங்க? அவங்க ஒய்ஃப் ஷாலினி வந்து உன்னை செம்ம அடி அடிப்பாங்க. என்னடா சொல்றேன்? ஆமா, தல அஜித் நீங்க அடகு வச்சா அவங்க ஒய்ஃபு கோவம் வராது? அஜித் அடமானம் வைக்கணும் நாங்க எப்படா சொன்னோம்? நீ சொல்லடா, அலோஷியஸ் சொன்னான். அப்படி பார்த்தா ஜென்டில்மேன் படத்துல மனோரமா கூட தான் சொல்லுவாங்க மிச்சத்துக்கு நான் இருக்கேன்டான்னு. மிக்சருக்கு அவங்க இருக்கிறாங்கன்னா அப்ப மத்த சைட் டிஷ்லாம் யார் பார்ப்பா? டேய், ஏன்டா இப்ப சைட் டிஷ் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீ என்ன சொல்ல வந்த? இந்த விஷயத்தை வச்சு கூடிய சீக்கிரம் தமிழ்ல ஒரு படம் வந்தாலும் வரும்னு சொன்னேன். எது நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த விஷயத்தை வச்சு ஒரு தமிழ் படம் வரும்ன்ற? ஏன்டா அஜித் அடகு வைக்கிறது இல்லாம கதையை வச்சு ஒரு படம் எடுப்பாங்க? அது இல்லடா, நான் விஷயத்தையே சொல்லலையே. அதுக்கு முன்னாடி நீங்களே என்னமோ பேசிட்டு இருக்கீங்களே. அப்போ லாஸ்ட் பெஞ்ச்ல விஷயத்தையே சொல்லாம மொக்க போட்டுட்டு இருக்க. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. எனக்கு மட்டும் இல்ல, மக்களுக்குலாம் இப்ப தெரியும். இந்த அலோஷியஸ் தான் என்னென்னமோ பேசி நம்ம விஷயத்தை சொல்ல விடாம தடுக்கிறான். ஏன்டா இந்த லாஸ்ட் பெஞ்ச்ல ஒரு கரும்பு இல்லையாத்திகள் நீ? சுரேஷ் தான் விஷயத்த சொல்ல சொல்லிட்டோம்ல. கெட் அவுட் ஆஃப் தி கிளாஸ். நீ யாரா அதை சொல்றதுக்கு? உனக்கு என்னடா உரிமை இருக்கு? நீயும் என்ன மாதிரி ஒரு லாஸ்ட் பெஞ்ச் பையன்டா. அதுக்கு ஏன் உனக்கு திடீர்னு தடங்குது? அஜித் மாதிரி பேச பார்த்தேன். அஜித் இப்படிதான் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காரா? நான் வீட்டு மரம்ல தானா வளர்ந்த காட்டு மரம். எங்க காட்டு உன் மரத்தை. ஏண்டா உங்களுக்கு வீடு இல்ல, காட்டுல வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அதுக்காக காட்டு மரம்வீங்களா? பாவி தல அஜித்தே இப்படிலாம் கலாய்க்கிறியா நீ? நான் தலை அஜித்தை கலாய்க்கல, அந்த ரேலாக பேசின தருதல உன்னை கலாய்க்கிறேன். ஹலோ FM லாஸ்ட் பெஞ்ச். லாஸ்ட் பெஞ்ச். விஷயம் என்னன்றத நான் சொல்லிடுறேன். விஷயத்துக்கு முன்னாடி அது சந்தோஷமான விஷயமா இல்ல சோகமான விஷயமான்றத சொல்லிடு. ஏன் சோகமான விஷயம் அந்த ஓரமா போய் உட்காந்து அழ போறியா நீ? குப்புரப்பத்தினால அதிரப்பா சிரிக்கும் போது கும்பலா சேர்ந்து சிரிக்கிறீங்க. அழுவணும் அப்படின்னா மட்டும் ஓரமா உட்காந்து அழுகுறீங்க, இல்ல குப்புறப்படுத்த அழுகுறீங்க. பத்தியா சொல்ல வந்த விஷயத்த சொல்றேனா? பத்தியா என்ன விஷயம்டா சொல்ல வந்த? நம்ம தமிழ்நாட்டு திருச்சியில சரி, அதான்டா ஈரோட போய் திருச்சி வருமா அப்படின்னு கேட்பாங்க. இந்த மலைக்கோட்டெல்லாம் இருக்குது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல. என்னமோ பஸ் ஸ்டாண்ட் கட்டின பிறகு மலைக்கோட்டை கொண்டு வந்து பக்கத்துல வச்ச மாதிரி பேசுற. மலைக்கோட்டைக்கு பக்கத்துல தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற டீ ஷாப் இருக்கிற தெரிஞ்ச அண்ணாப்பா அடிக்கடி போய் டீ சாப்பிடுவேன். தெரியும் எனக்கு. 4 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல பூட்டான் லாட்டரி டிக்கெட் வித்து மாட்டின ஃபேமிலி தானே நீங்க? என்ன சுரேஷ் தனியா மாட்டின மாதிரி என்னையே சொல்ற? டேய், திருப்பியும் பூட்டான் லாட்டரி டிக்கெட் விக்கிறது என்னடா விஷயம் சொல்ல வரீங்க நீங்க? இல்லப்பா, நம்ம திருச்சியில இருந்து ஒரு குரியர்ல பார்சல் அனுப்பிச்சிருக்காங்க எங்க செக்கோஸ்லோவியாக்கு. ஏண்டா பிரியாணி எல்லாமா வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க பார்சல்ல? அட பாவி, பார்சல்னாலே பிரியாணி தானடா? என்னப்பா ஹோட்டல்ல போயிட்டு நம்ம பிரியாணி பார்சல் காட்டினா சொல்லுவோம்ல, அதுதானே அனுப்பிச்சிக்கிறாங்க செக்கோஸ்லோவியாக்கு. அது செக்கோஸ்லோவியாக்கெல்லாம் கிடையாது. செக்கோஸ்லோவியா நான் சொன்ன பார்சல் வந்து கொஞ்சம் காசு அதிகமா கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஓ, நிறைய பீஸ்லாம் வச்ச மட்டன் பிரியாணி. டேய், இவன் பிரியாணில இருந்து வெளிய வர மாட்டான் போலடா. அவன் தானடா சொன்னா பார்சல் அனுப்புறாங்கன்ட்டு. கொரியர்ல பார்சல் அனுப்புறதுனா அடுத்தவங்களுக்கு ஒரு கிஃப்டோ ஏதாச்சும் அனுப்புவாங்க. பிரியாணி எல்லாமா கிஃப்டா கொடுப்பாங்க. லூசு கொன்னே போட்டுருவோம். இன்னொருத்தர் பிரியாணி வாயில இருந்து வரக்கூடாதா? சுரேஷ், பிரியாணி வாய்க்குள்ள இருந்து வராது, வாய்க்குள்ளதான் போகும். உலகமாக கண்டுபிடிப்புடா. டேய், என்ன பேச விடு. சரி, சொல்லு. நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஒரு பார்சல் அனுப்பிச்சிருக்காங்க திருச்சியில இருந்து செக்கோஸ்லோவியாக்கு. அந்த பார்சலை சென்னையில டவுட் வந்து அவங்க ஸ்கேன் பண்ணி பாத்துருக்காங்க. அவ்வளவு அசிங்கமான ஒரு விஷயம் இல்லப்பா. அடுத்தவங்களுக்கு அனுப்புற பார்சல் எப்படி ஓபன் பண்ணி பாத்துருக்காங்களே. ஓபன் பண்ணல, ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்கன்னு தெளிவா சொன்ன. ஓ, உனக்கு இங்கிலீஷ் தெரியாதா? ஹலோ FM லாஸ்ட் பெஞ்ச். லாஸ்ட் பெஞ்ச். திருச்சியில இருந்து ஸ்லோவாக்கியாக்கு அனுப்பின பார்சல்ல சென்னையில ஸ்கேன் பண்ணி பாத்துருக்காங்க. ஆமாப்பா, அந்த பார்சல் உள்ள என்னமோ இருக்குன்னு சந்தேகப்பட்ட கொரியர் ஆபீஸ்ல அது எப்படிப்பா ஸ்கேன் பண்ணுவாங்க? அந்த பார்சல் என்ன பிரெக்னன்ட்டாவா இருந்தது? ஆமா, ஆண் பார்சலா பெண் பார்சலான்னு சோதனை பண்ணி பாக்குறாங்க. ஏன்டா டேய்? இல்லப்பா, திருச்சியில இருந்து கிளம்பின பார்சல் வர வழியில விழுப்புரத்துல தப்பு பண்ணிருச்சு. அதனால சென்னைக்கு வரும்போது அது 3 மாசம் முழுகாம இருந்தது. திருச்சியில இருந்து திண்டிவனம் வழியா வந்தா ஷார்ட்லப்பா. தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லல்ல. ஏன்டா இப்படி வளர்றீங்க? நான் நல்ல வேளை அதை தெரியாம கண்டினியூ பண்ண பார்த்தா இப்ப ஸ்டாப் பண்ணிக்கிறேன். விஷயம் என்னன்னா, அந்த பார்சலுக்குள்ள ஒரு பாம்பு இருந்திருக்குது. ஆம்பளை பாம்பா பொம்பளை பாம்பா? ஏண்டா ஒரு ஆச்சரியத்தோட பாம்பா அப்படி கேப்பன்னு பார்த்தா ஆம்பளை பாம்பா பொம்பளை பாம்பா. பாம்புல எதிர ஆம்பளை பாம்பு பொம்பளை பாம்பு எல்லாம் ஒரே பாம்பு தான்டா. ஏப்பா ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்களே, அதனால கண்டுபிடிச்சிருப்பாங்களே அது ஆண் பாம்பா பெண் பாம்பான்னு. இரு, நடுவுல என்ன வித்தியாசமா ஒரு பதில் சொன்னா ஆம்பளை பாம்பு பொம்பளை பாம்புலாம் இருக்காது. கிடையாதுப்பா. யாராச்சும் ஆம்பளை பாம்பு பொம்பளை பாம்புன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆண் சிங்கம் பெண் சிங்கம்னு சொல்லுவாங்க, கோழி சேவல்னு சொல்லுவாங்க, பசு மாடுன்னு சொல்லுவாங்க. யாராச்சும் ஆண் பாம்பு பெண் பாம்புன்னு சொல்லி பாத்துருக்கீங்களா? ஏன்டா அவன் பைத்தியக்காரமா வளர்றான்? லூசு மாதிரி பேசுற. அதுவும் இவங்க அம்ச அட்ரஸ் விசாரிச்சு பாத்துருக்காங்க ஸ்லோவேக்கியாவுல. விசாலாத்து பாத்துருக்காங்க. கரெக்ட், அது பொய்யான அட்ரஸ். ஆமா,
கடைசியில வனத்துறையினர்கள்ட்ட இந்த பாம்பு குடுத்துட்டாங்க. இது கொடிய விஷம் கொண்ட பாம்பை யாரோ வேணும்னே பார்சல் அனுப்பிச்சிருக்காங்கப்பா. என்ன ஆயிருக்கும், யாரோ ஒருத்தங்க வீட்டுக்கு இந்த பாம்பு அடிக்கடி வந்துட்டு இருக்கும். சொல்லி பாத்துருப்பாங்க, இனிமேல் எங்க வீட்டுக்கு வராத, உன்னை வெளிநாடு பார்சல் பண்ணி அனுப்பிச்சிருவேன்னு. இது இப்ப நம்ம வீட்ல எல்லாம் ரொம்ப பேசணும்னா உன்னை ஹாஸ்டலுக்கு பார்சல் பண்றோம்னு அந்த மாதிரி. அந்த பாம்பு கேட்காம சும்மா வந்து எட்டி பார்த்து டிஸ்டர்ப் பண்ணி இருந்திருக்கும். அதனால ஒரு நாள் அந்த பாம்பை பிடிச்சி அதுக்கு வந்து எலி மருந்து கொடுத்து அதை பார்சல்ல வச்சு அனுப்பிட்டாங்க. எல்லாமே ஓகே, பாம்புக்கு ஏன் எலி மருந்து கொடுத்தாங்க? பாம்பு மருந்தே கொடுத்துருக்கலாமே. நம்ம ஊர்ல தான் பாம்பு மருந்து அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. பாம்புக்கு பட்டாசு பண்ண நினைச்ச மக்களுக்கு பாம்புக்கு மருந்து பண்ண தெரியலையே. என்னடா சொல்ற? பாம்பு பட்டாசு ஒரு மருந்துல தான் பண்ணுவாங்க. ஏன்னா எங்க வீட்டுல தீபாவளி அப்ப பாம்பு பட்டாசு வெடிச்சிட்டு வந்தா கைய கழுவு மருந்தா இருக்குது பாரு அப்படின்னுவாங்க. பாம்பு பட்டாசு வெடிக்காது. இதுல இருந்தே தெரியுது உங்க வீட்டுல நீங்க தீபாவளியே கொண்டாடினது இல்லன்னு. Hello FML லாஸ்ட் பெஞ்ச். Lost bench. இந்த தமிழ்நாட்டுல இருக்க சென்னை கொஞ்சம் கூட சரியில்லப்பா. ஏன் ஆந்திரால இருக்க சென்னை நல்லா இருக்கா? அது எவ்வளவு பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அயன்லாம் பண்ணி நீட்டா டேய், லூசு வச்சு. லூசுங்களா ஏன்டா லூசு மாதிரி பேசுறீங்க? லூசு பசங்களா? எதுக்கு இப்ப இத்தனை வாட்டி லூசு லூசுன்ற? நீ என்ன சிம்புவா? டேய், சிம்பு எப்படா இத்தனை வாட்டி லூசுனாரு? ஆமா, லூசு பெனே லூசு பெனே. ஐயோ, கை என்னமோ ஆச்சு உனக்கு? கை கை என்னடாச்சு? இல்லடா, அந்த பாட்டு பாடும்போது இப்படி கை வஞ்ச மாதிரி அவர் தான் வச்சின்னு லூசு பெனே. டேய், இந்த ஸ்டெப் எங்க இருந்து காப்பி அடிச்சாரு தெரியுமா? மன்னன் படத்துல ரஜினியோட அம்மா இந்த ஸ்டெப் தான் போடுவாங்க. அந்த அம்மா என்ற அந்த பாட்டுக்குள்ள அதுல இந்த ஸ்டெப் தான் போடுவாங்க. ஏன்டா உங்களுக்கு சென்டிமெண்டே ஒர்க் அவுட் ஆகாது? எமோஷனலா ஒரு படம் எடுத்தது போயிட்டு காமெடியா எடுத்த சிம்பு படத்தோட கனெக்ட் பண்றீங்க. அவர் அதுல தானே காப்பி வச்சாரு. சரி ஓகேப்பா, நீ என்ன விஷயம் சொல்ல வந்த? சென்னையில ஜோசியம் பாக்குறாங்க, கிளி ஜோசியம். சரி, பீச்சுக்கு போனா நிறைய பேர் பாப்பாங்களே மெரினா பீச்ல. எதுக்காக கிளிக்கு மட்டும் ஜோசியம் பாக்குறாங்க? மிச்ச மிருகங்கள்லாம் என்ன பாவம் பண்ணுச்சு? டேய், கிளி ஜோசியம் பாக்குறதுனா கிளிக்கு ஜோசியம் பார்க்க மாட்டாங்க. கிளி வந்து மனுஷங்களுக்கு ஜோசியம் பார்க்கும். கிளிய ஒரு கூண்டுக்குள்ள போட்டுப்பாங்க. அதுக்காக ஒரு சிங்கத்தை கூண்டுக்குள்ள போட்டு வீடு வீடா திரும்ப முடியுமா? ஏண்டா, சூர்யாவோட ஒரு நாள் கால் ஷீட் தெரியுமாடா? அவரை கொண்டு வந்து ஒரு கூண்டுக்குள்ள போட்டு வீடு வீடா திரும்ப சொல்றேன். சூர்யா ஒரு கால வச்சு ஏன்பா இவ்வளவு கஷ்டப்படுறாரு? அதெல்லாம் இருக்கட்டும்டா. இந்த கிளி ஜோசியம் பாக்குற குருசாமின்னு ஒருத்தர் இருந்துக்கிறாரு சென்னையில. சரி, அவர் ஒரு பொண்ணு கிட்ட போய் நான் ஜோசியம் பாக்குறாமா அப்படின்னு தப்பா நடந்துட்டாரு. இல்லடா. அப்புறம் அந்த பொண்ணை குறுகுறுன்னு பார்த்தாரா? ஐயோ இல்லப்பா. கைய புடிச்சு இழுத்தாரா? டேய், நான் சொல்லுவா வேணாடா. காலை பிடிச்சு இழுத்தாரா? டேய், காலை புடிச்சு இழுக்கிறதெல்லாம் ரொம்ப ஓவர். வேணா இடுப்ப பூச்சிக்கலான்னு கேளு, நான் சொல்றேன். அவர் இஞ்சி இடுப்பாளகரா? நான் என்ன கேட்க சொன்ன, நீ என்ன கேக்குற? சரிப்பா, நீ சொன்னது அப்படியே கேட்டா காப்பி அடிச்ச மாதிரி இருக்கும். வித்தியாசமா ட்ரை பண்ண. ஒன்னும் தேவையில்ல. வெளிநாட்டுல இருக்கிற உன் புருஷனுக்கு ஆபத்து. என் புருஷன் வெளிநாட்டுல இல்லையே, நான் தான் புருஷனா இருக்க முடியும். எனக்கு மனைவி வேணா அமையலாம். தம்பி, அவன் கிளி ஜோசியரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். சரிடா, நீ சொல்ல விஷயம். ரொம்ப குதூகலத்துல குதிக்காதீங்க. நான் டென்ஷன் ஆயிட்டேன்டா. ஐயோ, தோர டென்ஷன் ஆயிட்டாரா? கம்பெனிக்கு நம்ம மல்டி மில்லியன் லாஸ் ஆயிட போகுது. துரைன்ற ஒரு டென்ஷன் ஆனா நீ எதுக்கு அலோஷியஸ பத்தி கை காட்டுற? வாமா துரையம்மா. பாத்தியா, துரையம்மாவை பார்த்து வாமான்னு கூப்பிடுறான். ஓ, இப்படிதான் அந்த குரு ஜோசியர் அப்ப பாடி இருக்கிறாரு. பாடி அம்பத்தூர் பக்கத்துல இருக்குது. சரி, நீ சொல்ல அந்த விஷயத்த சொல்லு. அவர் என்ன சொன்னார்னா, வெளிநாட்டுல இருக்கிற உன் புருஷனுக்கு ஆபத்து, யாரோ பில்லி சுனியா வச்சிட்டாங்க, அதுக்கு பரிகாரம் பண்ணணும், இத்தனை சவர நகை கொடு, இத்தனை லட்சம் ரூபாய் பணம் கொடுன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கிட்டு ஏமாத்திட்டாருப்பா. அதுக்கு நேரம் அந்த பில்லியை போய் பிடிச்சி ஏன்டா சூனியம் வச்சான்னு சம்மாடி அடிச்சிருந்தா அவங்க புருஷனுக்கு ஒண்ணும் ஆயிருக்காதுல்ல. Hello FML லாஸ்ட் பெஞ்ச். Lost bench.